இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 29:19. அப்படிப்பட்டவன் இந்த ஆணையின் உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். மன துக்கத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால தான் குடிச்சேன்னு சொல்லுவாங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை? சரி, ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாமல் இருந்தால் குடிக்காமல் இருக்காங்களா? இல்லையே. கேட்டால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால என்ஜாய் பண்ணுறதுக்கு குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ துக்கத்தில் இருக்கும்போதும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, ஆக மொத்தம் குடிக்கணும். இங்கே இஸ்ரவேலர்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு, 40 வருஷம் உங்களை வழிநடத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களை வழிநடத்தும் போது உங்களோட ட்ரெஸ்ஸு கிளியலை, செருப்பு பழசாகலை, உங்கள் கால்கள் வீங்கலை, நீங்கள் மதுபானம் குடிக்கலை. இனிமேலும் நான் எப்படி உங்களை வழிநடத்தினேனோ அதன்படியே செஞ்சு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. கடவுள் சொல்கிறாரு, தாகமாக இருந்துச்சுனோ இல்லை சுகம் கிடைக்கும்னோ இல்லை மன இஷ்டப்படி அதாவது தூண்டுதல் ஆகுதோன்னு குடிச்சிங்கன்னா நான் உங்களை மன்னிக்கிறவராக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. மனிதர்களோட எண்ணங்களும் நினைப்புகளும் தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்படியெல்லாம் காரணம் சொல்லுவோம்னு அவரே முன்கூட்டியவும் இந்த காரணத்தை என்கிட்ட சொல்லாதன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரு குடிப்பழக்கம் சரி செய்யுமா, ஈடுகட்டுமா? இல்லையே. தேவன் ஒருவர்னால மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷத்தை நிரந்தரமாகவும் நம்மளுடைய துக்கத்தை சரி செய்ய முடியும். இதுக்கு நாம் தேவனுடைய சொல் கேட்டு நடந்தால் தான் தீர்வு உண்டே தவிர தேவன் பேச்சுக்கு இடம் கொடுக்காம இஷ்டப்படி வாழ்கிறதுல இல்லை. நாம் தேவனை கோவப்படுத்தும் போது இன்னும் அதிகமான கஷ்டங்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஆமேன்.